இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்மருள் கண்டார்வாய்ச் சொல். இந்த குறளுக்கான விளக்கம். ஒருவர் பேசும்பொழுது அவர் வார்த்தைகளில் வெளிப்படும் சொல்லானது அன்பு கலந்ததாகவும் வஞ்சனை இல்லாததாகவும் வாய்மை உடையதாகவும் இருக்கும் என்றால் அதுவே இன்சொல் எனப்படும். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இந்த குறளுக்கான விளக்கம். நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது முக மலர்ச்சியுடன் இனிமையாக பேசுவது என்பது நாம் மனம் குளிர்ந்து ஒருவருக்கு ஒரு பொருளைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். இந்த குறளுக்கான விளக்கம். ஒருவரை பார்த்து பேசும் பொழுது நமது முகம் மலர அவரை நோக்கி அவர்களது மனம் குளிரும்படி இனிய சொற்களைக் கூறுவது என்பது அறவழியில் அமைந்த பண்பு ஆகும். துன்பூரும் துவாமே இல்லாகும் யார் மாட்டும் இன்பூரும் இன்சொல் அவர்க்கு. இந்த குறளுக்கான விளக்கம். யாரிடமும் பேசும் பொழுது இன்பம் தரும் இனிமையான சொற்களோடு பேசுவது நன்மை பயக்கும். அப்படி பேசுபவர்களுக்கு துன்பம் என்னும் வறுமை வராது என்பது இந்த குறளின் பொருள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இந்த குறளுக்கான விளக்கம். தன் தகுதிக்கு குறைவானவர்களிடம் கூட பணிவுடன் இனிமையான சொற்களை சொல்பவனாக இருப்பது ஒருவனுக்கு மிகச் சிறந்த ஆபரணம் ஆகும். இதைவிட வேறு எந்த சிறந்த அணிகலனும் அவனுக்கு தேவையில்லை. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இந்த குறளுக்கான விளக்கம். பிறருக்கு நன்மை செய்யும் இனிமையான சொற்களை நம் மனதால் எண்ணி பேசினால் நம் உள்ளத்திலும் நாட்டிலும் அறம் வளரும், மேலும் உலகின் பாவங்கள் குறையும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். இந்த குறளுக்கான விளக்கம். நல்ல பயன்களைத் தரக்கூடிய நன்மையான பண்பில் இருந்து விலகாத சொற்கள் கூறுவோருக்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியது ஆகும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இந்த குறளுக்கான விளக்கம். சிறுமைத்தனம் இல்லாத, அதாவது சில்லறை புத்தி என்பார்கள். இப்படிப்பட்ட சிறுமைத்தனம் இல்லாத இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் பொழுதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் என்றும் புகழைத் தரக்கூடியது ஆகும். எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் பீஷ்மர் அவர்கள் என்றும் எப்பொழுதும் யாரிடமும் சிறுமைத்தனம் கலந்து பேசியது இல்லை. எப்பொழுதும் அவர் நீதி மற்றும் நேர்மையை கடைப்பிடித்து மற்றவர் மனம் நோகாமல் வாழ்ந்து வர தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அதனாலேயே அவரது புகழ் இன்றும் போற்றி புகழப்படுகிறது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இந்த குறளுக்கான விளக்கம். பிறர் பேசும் இனிய சொற்களால் தனக்கு இன்பம் ஏற்படுகிறது என்பதை ஒருவன் மனமாற உணர்ந்துவிட்டால் பிறருக்கும் தனக்கும் துன்பம் தரும் கடுமையான சொற்களைப் பேசுவதனால் என்ன பயன் ஏற்படப் போகிறது என்று நினைத்து அந்த இடத்தில் பேசாமல் அமைதி காப்பான். எடுத்துக்காட்டாக அனைத்தும் அறிந்த ஞானிகள் மற்றும் வயதான பெரியவர்கள் சண்டைகள் நடைபெறும் இடத்தில் தேவையற்று பேசுவதை நிறுத்திக் கொண்டு அமைதியுடன் வேடிக்கை பார்ப்பர். காரணம், இந்த இடத்தில் அவர்கள் பேசுகிறார்களே என்று நாமும் அவசொற்களைப் பேசுவதனால் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் அந்த இடங்களில் எதுவும் பேசாமல் அமைதி காத்து தேவையான இடத்தில் சரியாக பேசி அந்த சண்டையை முடித்து வைப்பார்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பக் காய்கவர்ன் தற்று. இந்த குறளுக்கான விளக்கம். மனதிற்கு இனிமை தரக்கூடிய பல சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் விடுத்து கடுமையாக பேசுவது ஒரு கூடை நிறைய இனிய சுவை தரும் மாம்பழங்கள் இருந்தும்
அவை அனைத்தையும் விட்டு அந்த கூடையில் இருக்கும் ஒரே ஒரு பிஞ்சு மாங்காயை எடுத்து உண்பதற்கு சமமாகும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீதம் இருக்கும் 123 அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்காக நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். ஆதரவு தாருங்கள். ஆதரவு அளிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.